கேட்கணும், நம்மளும் நியாயமா பதில் சொல்லணும். கேள்வி கேட்க வரவங்க நம்ம அமைப்பு போய் 10 பேர் போய் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நாகரிகமா நான் பேசிட்டு இருக்காங்க பதில் சொல்லு. அதான் நான் பேசுவேன் நினைச்சேன். டென்ஷன். அதனால என்ன வருமானம் வந்துச்சாரு, எத்தனை பேர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துருக்கணும். நீங்க அக்ரிமெண்ட் போட்டாலும் நம்ம எத்தனையோ ஃபங்க்ஷன் பண்ணிருக்கோம். எந்த ஃபங்க்ஷன் வந்து லாஸ் ஆனது கிடையாது இது வரைக்கும். அதனால அந்த அது நிர்வாகத்தின் கோளாறு. அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். சரியா போச்சு. யாரு கேள்வி கேட்கணும். அடுத்தது என்ன யாரு என்கரேஜ் பண்ணாங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ண. நான் இங்க ஆதரவுக்குள்ள வரும்போது அடுத்த தேர்தல் நிக்க போறதில்லை, நிக்கிற வயசு இல்லை. ஆனா எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம் நீங்க கேட்டீங்க சொன்ன. இது வந்து ஒரு நிர்வாகம் வந்து எந்த இந்த பாடல்களுக்கெல்லாம் பாட்டு கேட்கலாம், இது புகழ் கேட்கலாம். படங்களை வந்து அப்பா 10 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு வாங்கி சின்ன படமா இருக்க அப்படின்னு நீங்க அதுக்கு முயற்சி பண்ணணும். இதெல்லாம் ஒரு நிர்வாகம் வந்து செயல்படுத்த முடியும். இது ஒரு கேள்வி. இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்சு நான் 45 வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். 45 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிலிம் சேம்பர், சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர்னு இருந்துச்சு. அதனால நான் முதல்ல நம்புறேன், இன்னைக்கு நம்புறேன். சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர்ன்றது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இந்த 4 மாநிலங்களுக்கும் சேர்ந்து, ஏன்னா எல்லா நடிகர்களும் எல்லா இயக்குநர்களும் எல்லா தயாரிப்பாளர்களும் அப்போது சென்னையில் தான் இருந்தார்கள். நல்ல ஒன்று பழைய ஹிஸ்டரி உங்களுக்கு புரிஞ்சா தெரியாது. எல்லா நடிகர்களும் சென்னையில் தான் இருந்தாங்க. அத்தனை லாங்குவேஜ் படங்களும் சென்னையில் தான் படப்பிடிப்பு நடந்தது. ரிலீஸ் மட்டும் இங்க பண்ணுவாங்க. லேப் முதற்கொண்டு இங்கதான், எடிட்டிங் முதற்கொண்டு இங்கதான் பண்ணுவாங்க. சாங் ரெக்கார்டிங் அத்தனையும் சென்னையில் தான் நடந்தது. அந்த 4 மாவட்டத்திலும் சேர்ந்து அமைக்கப்பட்டதுதான் சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர். காலப்போக்கில் அந்தந்த தயாரிப்பாளர்கள் ஹைதராபாத் எடுத்தீங்கன்னா தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் ஹைதராபாத் போயிட்டாங்க, கேரளாவுக்கு போயிட்டாங்க, மலையாள ப்ரொடியூசர்ஸ், கன்னட ப்ரொடியூசர்ஸ் பெங்களூருக்கு போயிட்டாங்க. போனது மட்டுமல்ல, அங்க போய் ஆந்திரா பிலிம் சேம்பர் அப்படின்னு தெலுங்குக்காரங்க அமைச்சிருக்காங்க, கேரளா பிலிம் சேம்பர் அமைச்சிருக்காங்க, கர்நாடகா தனியா அமைச்சிருக்காங்க. அப்புறம் இங்க இருக்கிற இந்த சேம்பர் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு இடமே கொடுக்க மாட்டேன். யாரும் நடுவில் எனக்கு பதில் சொல்லாமல் நான் பேசிட்டு போன பதில் அன்னைக்கு 4 மாநிலம் இருந்தப்போ ஒரு சின்ன ரூம் கொடுத்திருந்தாங்க. அப்ப உங்க ஏஜுக்கெல்லாம் தெரியாது, இருக்கிற ஒரு 10 பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். 10 ரூபா வாடகை. கரெக்டான யூரின் போறதுக்கு பக்கத்துல ஒரு இடம் கொடுத்தாங்க. அதுக்கு 10 ரூபா வாடகை.
சரி 4 அமைப்பு இருக்கு, 4 மாநிலம் இருக்கேன்னு 10 ரூபா நம்ம கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு அவங்க போயிட்டாங்க, அங்கே அதுக்கு போயிட்டாங்க. இன்னும் நியாயமா சொல்ல போனா அந்த சேம்பர் ஆரம்பிச்சதுல 3 பேர், அதுல 2 பேரும் தமிழர்கள். சோ இன்னைக்கு போராடி 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 எங்களுக்கு தான் சேரணும் கொடுத்து போங்கப்பான்னு சொன்னா போகவும் மாட்டேங்கிறாங்க. சரிப்பா போனப்பா அப்படின்னு ஏதோ 10,000 ஸ்கொயர் ஃபீட் தரேன்னு சொல்லி இப்ப ஏதோ கொடுத்துருக்காங்க. எத்தனாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தெரியாது, 10,000 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கு நம்ம ரெண்ட் கட்டிட்டு இருக்கிறோம். இவ்வளவு கேவலமா அசிங்கமா இல்லையா? அந்த ரைட், அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிறது, அதுக்காக போராடுங்க. அது போராடுங்க. உண்மையில உங்களுக்கு தமிழ் உணர்ந்திருந்தால் அது நமக்கு சொந்தம். அதுக்கு போராடுங்க. நீங்க தலைவராங்க, நீங்க நிர்வாகத்துக்கு வர்றவங்க தலைவராங்க. நீங்க ஆக்கப்பூர்வமா பேச மாட்டேங்கிறீங்க யாரும். ஏன்னா ஹிஸ்டரி தெரியாது, சரித்திரம் தெரியாது. நம்ம